உங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சுல, எங்க ஆண்டவருடைய ஆட்டத்தை நீ பாப்ப. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ மனுஷன் தீமை செய்யணும் நினைச்சு சில திட்டங்களை அவன் போடலாம். நம்ம எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறவங்க தான். ஆனால் கடவுள் சொல்றாரு, பார்ப்பா அவன் வேலை நீ முடிச்சிட்டியப்பா, முடிஞ்சிருச்சு, இப்போ ஏன் ஆட்டத்தை நீ பார்ப்ப. யோபு வாழ்க்கையில் என்ன எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் ஆள் அப்படியே இருக்கிறான். எல்லாம் உன் வேலை முடிஞ்சிச்சுல, இப்போ ஏன் வேலையை பாரு. இழந்து போனதுக்கு 2 மடங்கா அவன் வாழ்க்கையை கொடுத்து அவனை மறுபடியும் தூக்கி அவன் இழந்ததை பல மடங்கு அவன் கையில் கொடுத்து அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் அவன் சந்ததியையும் நான் வாழ பண்ணுவேன். என் செயலின் முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, யோபுவின் பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கீங்க. அது பெரிய மேட்டர் கிடையாது. அதுல வர்ற முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் செயலின் முடிவையும். பிசாசே, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், செஞ்சிருவாரு. ஆமா, நான் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், அப்புறம் இழந்து போனேன். ஆனா இனிமே வர்ற காலம் அதை விட பல மடங்கு. ஆமென். வார்த்தை எப்படி வருது பாருங்க, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. எப்பவும் சாத்தான் வேலை செய்யற நேரம் இல்லை. முடிச்சிட்டியாடா, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா கூட அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சிச்சு, இப்போ ஏன் ஆட்டம். இயேசுவை அடிச்சு தொங்க விட்டு துப்பி காரி முடிய இழுத்து குத்தி கிழிச்சு எல்லாம் பண்ணி சிலுவையில் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. முடிஞ்சிருச்சாடா, எல்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ பாரு, 3வது நாள் ஏன் செயலை நீ பாப். நீ காலையில சொல்லுங்க, மனுஷன் செயலுக்குள்ள உங்க வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கை அவர் திட்டத்துக்குள்ள அவர் செயலுக்குள்ள இருக்கிறது. அவன் எத்தனை சின்ன பின்னமாக மாத்தி அதை உருகொலைய வச்சிருந்தாலும் அதை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன். அதனாலதான் பேதுரு சொல்றான், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். உன்னால என்னடா முடியும்? கொன்னு சிலுவையில தொங்க விட்ட, அடக்கம் பண்ண, இதான உன்னால முடியும். ஆனா இப்போ பேதுரு சொல்றான், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் மேன். ஆனா இப்போ உங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சுல, எங்க ஆண்டவருடைய ஆட்டத்தை நீ பாப்ப. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணினான். உன்னால குழியில தாண்டா தள்ள முடியும், என் தேவனால என்ன கோபுரத்துல வைக்க முடியும். உன்னால என்ன சிறையில தான் தள்ள முடியும், என் தேவன் என்னை சிங்காசனத்துல அமர வைக்க முடியும். ஆமே, ஆமே. எப்போதும் பிசாசு விளையாண்டுகிட்டு இருப்பான், எப்பவும் மனுஷன் உன்னை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி நினைக்காதீங்க. இவங்க 2 பேர் செஞ்சதுக்கு மேல ஒருத்தருடைய செயல் உங்க வாழ்க்கையில வரும். You will see the works of God. இந்த மாசம் வாக்குத்தத்தமே அதுதான். அவருடைய கிரியைகளின் திரள்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவருடைய செயல்களின் திரளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென்.